கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காணொலி மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் ஜான் கார்த்திகேயன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான தலைப்பு பரலோகத்தில் உள்ள புஸ்தகங்களின் எண்ணிக்கை. முதலாவது புஸ்தகம் கர்த்தரின் புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் உண்டு. யாத்திராகம் 32 அதிகாரம் 32, 33 வசனங்களை வாசிக்கிற வேளை அங்கே கர்த்தரின் புஸ்தகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக 56ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே அங்கே கண்ணீரின் புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது. மூன்றாவதாக 139ஆம் சங்கீதம் 16வது வசனம் அவயங்களின் புஸ்தகம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நான்காவதாக மல்கியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. ஐந்தாவதாக மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கிற வேளையில வார்த்தைகளின் புஸ்தகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆறாவதாக அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே குடியிருப்புகளின் புஸ்தகம் என்று அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏழாவதாக பிலிப்பியர் 4 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே ஜீவ புஸ்தகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்பட்ட விசேஷம் 22, 18 19 வரை வசனம் வாசிக்கிற வேளையிலே ஜீவ புஸ்தகம் ஒரு புஸ்தகம் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கடைசியாக 8வது புஸ்தகம் வெளிப்பட்டு விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறதுல ஆட்டுக்குட்டியானவரின் புஸ்தகம் என்று ஒன்று. இப்படியாக பரலோகத்திலே 8 விதமான புஸ்தகங்கள் இருக்கிறது என் தன்பனவர்களே. நாம் 8 புஸ்தகங்களை பார்த்திருக்கிறோம். எனவே நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாக எழுதுகிறவர், சரியாக நியாயம் விசாரிக்கிறவர், சரியாக அவர் நியாயம் தீர்க்கிறவர். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் வணங்குகிறோம். நாம் அவருடைய பார்வையிலே நாம் உண்மையாய் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்குமானால் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.